அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கம்பைன் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வெளிவந்ததை பற்றி நான் முன்பு வீடியோவிலே தெரிவித்திருந்தேன். அதில் முதல் மதிப்பெண் மாநில அளவில் ஒரு மேல் கேண்டிடேட் ஈரோடை சார்ந்தவர் 348 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். அவர் இரண்டாவதாக மொத்தம் 8 கேண்டிடேட் செலக்ட் ஆகியிருக்காங்க. 8வது இடத்தில் இருக்கக்கூடியது 307 மதிப்பெண்கள் ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு ஃபீமேல் கேண்டிடேட். அப்போ 307 செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது முதல் மதிப்பெண் 348. இந்த 348 வாங்கிய முதல் கேண்டிடேட் மாநில அளவில் வாங்கியவர் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ வாங்கியிருப்பார்? ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா லைப்ரரி பேப்பர் 300 மதிப்பெண்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் 150, அடுத்தது இன்டர்வியூ. இதில் மொத்தமாக இவர் வாங்கியது ரிட்டன் டெஸ்ட்டில் 312, ஓரலில் 36 மதிப்பெண்களும். ஸோ மொத்தமாக 348 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இப்போ இது நாம் ரெஃபர் பண்ணி பார்க்குறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதையெல்லாம் நம்ம ஒரு முன் உதாரணமாக வைத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். 348 என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்காகத்தான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் கடினமான முயற்சியின் மூலமாகத்தான் அந்த கேண்டிடேட் இந்த மார்க்கை எடுத்திருக்கிறார். ஏனென்றால் கொஸ்டின் பேப்பர் மிகவும் கடினமாக இருந்தது. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த மதிப்பெண் என்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ செலக்ட் ஆகிய கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுபவர்களெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு ரோல் மாடலாக, அடையாளமாக நாம் ப்ரிப்பேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, ஒரு கான்ஃபிடென்ஸாக இவர்கள் அமைவார்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வோடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துருச்சு, மதிப்பெண்கள் வாங்கியது யார், எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்திருப்பார் என்பதை நாம் துல்லியமாக அலசி ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிற்காலத்திலே நமக்கு நல்ல தேர்வு எழுதக்கூடிய, இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்களுக்கு ஒரு மிகவும் நல்லது. நாம் தயாராவதற்கு ஒரு வழிவகுக்கும், நமக்கு ஒரு கைடன்ஸாக அமையும். நமது அகாடமியிலேயும் கோச்சிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கம்பைன் சர்வீசஸ்க்கெல்லாம் விருப்பமுள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.